போக்குவரத்தை மேம்படுத்த ஹைடெக் சிக்னல்கள், ஸ்டாப் லைன், சென்சார் கருவி, கண்காணிப்பு கேமராக்கள் என்று பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேம்படுத்தப்பட்ட வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவ்வப்போது சிக்னல்கள் இயங்குவதில்லை. பிரதான சாலைகளில் சிக்னல்கள் இயங்காத போது வாகன ஓட்டிகள் அத்துமீறி வாகனத்தை ஓட்டிச் செல்வது வழக்கமாகிவிட்டது. போக்குவரத்து விதிகளை மீறும் போது அபராதம் விதிக்கும் போலீசார் சிக்னல்களில் கவனம் செலுத்துவதில்லை. இதில் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் இதுபோன்ற அலட்சியம் விபத்துக்கள் ஏற்பட வழி செய்யும் என்றும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். சரியா சிக்னல் எந்த சிக்னலுமே சரியா ஒர்க் ஆகல. ஏன்னா அதனால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அதிகமான வழி உண்டு. எந்த சிக்னலுமே அங்கிட்டு வர வண்டி இங்கிட்டு வர வண்டியும் தெரிய மாட்டேங்குது. சிக்னல் எந்த சிக்னலுமே ஒர்க் ஆகல. மொத்தமே ஒர்க் ஆகல. எந்த ஏரியாவுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மொத்தம் ஒர்க் ஆகல. எல்லா சிக்னலுமே அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சிக்னல்ல நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அது காரணம் சிக்னல் சரியான முறையில் மெயின்டெனன்ஸ் கிடையாது. அடிக்கடி கவர்மெண்ட் சரியா இருக்கிற இடத்த நோயிட்டு ஆக்கிட்டு இருக்காங்க. அதை தடை செஞ்சுட்டு சிக்னலை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணனாலே விபத்து தவிர்க்கலாம். ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் சென்னை வாசிகள் இதுபோன்ற பிரச்சனைகளால் மேலும் பாதிக்கப்படுகின்றனர். ஒரு சில மணி நேரத்தில் செய்துவிட வேண்டிய பராமரிப்பு ஓரிரு நாட்கள் ஆனாலும் கண்டு கொள்ளப்படுவதில்லை. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் கருவிகளின் பராமரிப்பில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அப்போதுதான் சென்னையில் ஏற்படும் நெரிசல் மற்றும் சாலை விபத்துக்களை தடுக்க முடியும்.